السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்கு தகுதியானவன் யாருமே இல்லை. அதற்கு ஒரே காரணம், நமது அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியவன் யாருமே இல்லை. நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்மோடு இருந்து பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்று இந்த கலிமாவை ஷேகமாக நம்மகிட்ட கொடுத்து இது ஒரு முதலீடு மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நீ வாழ், சந்தோஷமா வாழ். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு பொக்கிஷம். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு கடை வச்சு கொடுத்தாச்சு, லாபம் சம்பாதி. லா இலாஹ இல்லன்னு மரம் வச்சு கொடுத்தாச்சு, டெய்லி பழத்தை வாங்கி சாப்பிடு. கலிமாவையும் ஒரு மரம் தான், டெய்லி பழம் தரக்கூடிய மரம். இந்த மரத்தை கையில வச்சுக்கிட்டு சில பேர் என்னங்க கலிமா மரம் தானே செய்யும், இது எப்படிப்பட்ட பலன் தரும்? கலிமா மரம் துதி உகுலஹா குல்லஹீன், அதன் பழம் எல்லா நேரமும் தரும். பகல் இரவுன்னு இல்லை, எந்த நேரமும் வாங்கலாம். ஒவ்வொரு மரம் மாம்பழம் மாமரம் மாம்பழம் தான் தரும், கொய்யா மரம் கொய்யாப்பழம் தான் தரும், தென்னை மரம் தேங்காய் தான் தரும், களிமா மரம் எல்லாமே தரும். நீ எதை கேட்டாலும் தரும். நீ மாசியோ இல்லாத கோடிக்கணக்கான வஸ்துக்கள் எதை கேட்டாலும் களிமா மரத்தை கொண்டு வாங்கிக்கலாம். நீ அல்லாவை கேட்டாலும் வாங்கிக்கலாம். மாசியோ இல்லாபி மில்லேகா அல்லாபி மில்லேகா, அதான் களிமா. களிமா வச்சு அல்லாஹ்வை கேளு, எல்லாம் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாருமே இல்லை. எனக்கு அல்லாஹ்வுடைய அன்பை தரக்கூடியவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய காதலை தருபவன் யாரும் இல்லை. நீ அல்லாஹ் கலிமாவை கொண்டு எதை வேணாலும் வாங்கிக்கலாம். அல்லாவே வாங்கிக்கலாம், ரசூலை வாங்கிக்கலாம். எது இல்லை அல்லா இடத்துல என்ன கொடுக்கல அல்லாஹ். சின்ன வஸ்துவும் அல்லாட்ட கேட்டு வாங்கி அனுபவிச்சு ஷேகுடாடியா எஜமானி நீங்க கொடுத்த கலிமாவுடைய மந்திரம் இதை வச்சு நான் சாதிச்சு காட்டியிருக்கிறேன்னு சொன்னா அதுதான் உண்மையான முரீது கிடையாது. கலிமா வாங்கி கையில வச்சுட்டு சர்க்கார் அது கஷ்டப்படுறேன் இது கஷ்டப்படுறேன், அதுக்கு அந்த சிரமம் எனக்கு இந்த சிரமம் இருக்குது, மூக்கால் அழுகுற. ஒரு பெண்மணி வைர மோதிரம் வைர நெக்லஸ் எல்லாம் போட்டு மதிப்பு எவ்வளோ? கோடிக்கணக்கில் 5 கோடி இருக்கும்.
செய்து வீட்டு வாடகை கொடுக்க காசு இல்லை, சர்க்கார் துவா செய்யுங்க. காலில் அடிபட்டுச்சு, டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு 100 ரூபா காசு இல்லை, துவா செய்யுங்க. வைர மோதிரம், வைர நெக்லஸ் கொடுத்துருக்குறான் எல்லாத்தால. ஒரு நெக்லஸ் விற்றா 1 கோடி ரூபா வரும். நிம்மதியா வருஷங்களில் உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் நீ பயன்படுத்த ஆரம்பிச்ச, நீயும் சாப்பிடுவ, மற்றவர்களுக்கும் ஒன்னுக்கு பகிர்ந்து கொடுப்ப. அந்த மாதிரி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. நீ கலிமாவை புழங்குறதும் இல்லை, கலிமாவை அனுபவிக்கிறதும் இல்லை, கலிமாவை பார்க்கறதும் இல்லை, கலிமாவை ரசிக்கிறதும் இல்லை. ஜாஃபர் ஜமான் தன் குழந்தையை கொண்டு வச்சாங்க. மௌலாஹி மௌலா ஷுஹூத். இந்த சூரத்தில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. யாரெல்லாம் ஷூது செஞ்சீங்க? குழந்தைகள். அக்கா பார்த்தீங்களா? நீங்க பார்த்தீங்களா? நீங்க பார்த்தீங்களா? கலிமாவை பாருங்க உங்க குழந்தைகளுடைய முகத்துல. தூய கலிமா பொருளும் ஃபைசியின் தோட்டத்தில் தெரிகிறது. எஜமானி தோட்டத்தில் பாரு. குங்குமம் பூ போல சிவந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. அந்த புன்னகையாலே பாவியர் உள்ளம் நேர்வழி அழைகிறது. துன்பமும் இல்லை, துயரமும் இல்லை, இன்பம் விளைகிறது. தூய கலிமா பொருளும் பேசி தோற்றத்தில் தெரிகிறது. மதியம் சாப்பிட வீட்டுக்கு போயிருந்தோம்ல, டாக்டர் தாவூத் அண்ணன், அரசு மருத்துவராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. இவனே இல்லைன்னு எல்லாரும் வெளியே வந்த பின்னாடி என்னை கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியே வந்த பின்னாடி என்னை கூப்பிட்டு ஒரு முக்கியமான செய்தி சொன்னோம். என்ன செய்தின்னு கேட்டேன். காரைக்கால் டாக்டர் தாவூத் அண்ணன், என்ன செய்தின்னு கேட்டேன். நீங்க சொல்லுவீங்க கலிமாவை அனுபவிச்சு பாருங்க, இல்லாட்டி கேட்டு பாருங்க, ஆனந்தம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அல்லாட்ட அனுபவிக்க வச்சுட்டாங்க. என்னையும் கலிமாவை பார்த்து அவ்வளோ ஆனந்தம் வருது. அல்லாட்ட வாங்கும் போது வரக்கூடிய சந்தோஷம் எதுலையுமே இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு லால்பேட்டை உருசுக்கு நானும் வந்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள், அவ்வளோ பேருக்கு மத்தியில என் செருப்பு காணாம போகக்கூடாது. ஏன்னா என்னுடைய பழக்கம் சின்ன வயசுலேருந்து நான் எங்கே ஃபங்க்ஷன் இருக்கும்போது செருப்பு காணாம போட்டேன். எல்லாரும் செருப்புக்கும் என் செருப்பு மட்டும் தான் காணாது. அது என் செருப்புக்கு வந்து ஒரு யார் பதுவா செஞ்சாலும் தெரியாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா எல்லாரும் செருப்பு வந்து என் செருப்பு காணாது. எவனா குறி வச்சு என் செருப்பு எடுப்பானா தெரியாது. அது நேர்ந்து விட்ட மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. முளைச்சிருக்கிறாங்க. லால்பேட்டை உருசு இந்த தடவை செருப்பை காமாக்க கூடாது, எப்படியாவது பத்திரமா அதை மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து சுத்தி முத்தி யாரும் கண் படாத பார்த்து ஒரு செல்ஃபு இடுக்கல கொண்டு போய் சொறி வச்சு அடையாளம் வச்சுக்கிட்டாச்சு. இப்போ யாரும் எடுத்துருவாங்க பார்த்தேன். போயிட்டு பார்த்தா செல்ஃபியே காணும். எங்க வச்சுன்னா அது பொருளே காணும். சரி, எல்லாம் உள்ளதானே, இது புதுசா ஏதாவது தான் வருத்தமா கவலைப்படுறதுக்கு, எல்லாம் எப்படி உள்ளதானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரலான்னு போகும்போது சிந்தனை வந்துச்சு. வைஜிநாயன் தர்பாரில் நிற்கிறோம். இப்போ நம்ம அவங்க கலிமாவுக்குன்னே வாழ்ந்தவங்க. கலிமாவை சொல்லுங்கம்மா, செருப்பு வார இருந்தாலும் அல்லாட்ட கேளுங்கம்மான்னு சொல்லி கொடுத்தாங்க. வார இருந்தா மட்டும்தான் செருப்பு காணப்போன்னு கேட்கக்கூடாதா? ஜி அப்ப எஜமான்ட்டு போய் ரவுதால போய் துவா செஞ்சுட்டு வைஜிநாயகன் ரவுதால போய் கொஞ்ச நேரம் எல்லாரும் எல்லாம் கிளம்பி போற குட்டி எல்லாம் கிளம்பிட்டாங்க. துவா செஞ்சுட்டு ஜி போகலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக போய் உட்காந்தேன். கொஞ்சம் நேரம் ஜியாரத் செஞ்சுட்டு அப்போ கடைசியா எஜமான் செருப்பு இல்லாம நடந்து வெறுங்கால போகணும். காலங்கத்தால செருப்பு கடை திறக்க மாட்டான். வெறுங்கால போய் ஊர்ல போய் இறங்கணும். செருப்பு வார இருந்தாலும் அல்லாட்டு கேளுங்க, நீங்க தானே சொல்லுங்க. உங்க தர்பார்ல வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த பவரை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் எஜமான அப்படின்னு சொல்லிட்டு உழுவெல்லாம் செஞ்சுட்டு வெளியே வந்து பார்த்தா மொத்த பேரு காலி, எந்த செருப்பும் இல்லை, ஏன் செருப்பு மட்டும் கிடக்குது. கரெக்டா அது போடுற மாதிரி கரெக்டா யாரோ தூக்கி வச்ச மாதிரி மலக்குகள் கொண்டு இறக்கி வச்சிருக்கிறாங்க. ஜி ஏதோ சுத்தமா தொடச்சி கிடைச்சு புதுசா வந்து என் முன்னாடி வச்சிருக்காங்க. கரெக்டா வா வா அப்படின்னு கூப்பிடுது. அப்பதான் தெரிஞ்சு
லா இலாஹ இல்லல்லாஹ் இது வரைக்கும் நம்ம அனுபவிக்காம இருக்கிறோம். கலிமாவை நம்ம அனுபவிக்காம இருக்கிறோம். இப்போ கலிமாவுக்கு செருப்பு வார இருந்தாலும் அல்லாட்ட கேளுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க? சின்ன விஷயமும் அல்லாட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. நேற்று மிசாஜ் ரஃபி என்ன ரஃபி என்ன ஃபோன் போட்டிருந்தாங்க. சொன்னாங்க, எஜமானே நான் இப்போ ஏர்போர்ட்டில் நிற்கிறேன், என் கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் அற்புதத்தை பார்த்து உங்களோட பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுமா அப்படின்னு. அவசர வேலையாக துபாய்க்கு நான் கிளம்பிட்டோம். இது சீசன் டைம் துபாயிலையும், அதனால டிக்கெட் கிடைக்கவே இல்லை. துபாய்க்கு போகணும், அவசரமாக கையெழுத்து போட போகணும் ஒரு வேலைக்கு. சரின்ட்டு ஃப்ளைட்டில் பார்த்தா சும்மா 15,000 20,000 கிடைக்க வேண்டிய டிக்கெட் 1 லட்ச ரூபா சொன்னோம். துபாய் டிக்கெட் 1 லட்சம். சாதா கிளாஸு பிஸ்னஸ் கிளாஸ் 1.25 லட்சம் சொல்கிறோம். சாதா கிளாஸுக்குமே அது இந்த சீசனில். உடனே என்னடா இப்படி அநியாயமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஐடியா பண்ணுங்க. சரி அபுதாபி டிக்கெட் இருக்கா பார்ப்போம். டிக்கெட்னு அபுதாபிக்கு போட்டுடலாம். அங்கே போய் விலை கம்மியாக இருந்து அங்கே இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு கார் வசதி இருக்கு. எத்தனை கிலோமீட்டரு? 20 கிலோமீட்டர். பஸ்ஸில் போயிடலாம். பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அபுதாபி டிக்கெட் பார்த்தா அது இருந்துச்சு 40,000 சொன்னாங்க. ஓவர் தான் அது. ஏன் மற்ற நாட்டுக்கு எவ்வளோ வரும்? 10 ரூபா 5 ரூபா வருமோ? ஓவராக சொல்லியிருக்குன்னா ஒன் வே டிக்கெட் ஓவரை மட்டும் டிக்கெட் 40,000 ரூபா சீசன். நேற்று சரின்னு சொல்லி சரி போட்டாச்சு. போட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் அபுதாபி டிக்கெட்டு ஏறி அபுதாபி ஃப்ளைட்டில் ஏறுவோன்னு போனால் அலோன்ஸ் வருது, அது கடைசி நேரம் டிக்கெட்டுக்கு கேன்சல் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதாவது விஐபி டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க, திடீர்னு எமர்ஜென்சியாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுட்டு. இன்னாலில்லாஹி ராஜிஊன். ஃபங்க்ஷன் போக முடியாது போல தெரியுது. சரி ஹைர், லா இலாஹ இல்லல்லாஹ், எனக்கு அல்லாஹ் ஹைர் தான் செய்வான், எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேഖ് கற்றுக் கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த துபாய் போகக்கூடிய இந்த தேவையும் நல்ல முறையில் பூர்த்தி செய்து கொடுப்போம் யாரும் இல்லை, என் ரப்பு என்னை கூட்டிட்டு போவான். இவன் என்ன கேன்சல் பண்றது? எல்லாம் வழிகாட்டுவான். சரி அப்படின்ட்டு ஃப்ளைட்டை உள்ள இருந்து ஏர்போர்ட்டு உள்ள இருந்து பொட்டிக்கிட்டு வெளியே வரலான்னு வர்றேன், கூப்பிடுறான். அண்ணா கோச்சிக்காதீங்க, இந்த கேன்சல் ஆயிடுச்சு, துபாய் கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்ல ஒரே ஒரு டிக்கெட்டு காலியா இருக்குன்னு, உங்க அபுதாபி டிக்கெட் கேன்சல், கோச்சிக்காதீங்க, நாங்க வேணா சிரமம் பக்கம் நீங்க துபாய் ஃப்ளைட்ல ஏற்றி விடுறோம் உங்களைய, நீங்க அங்க போய் இறங்கி அங்கிருந்து பஸ்ல அபுதாபிக்கு போகணும், அந்த சிரமத்தை மட்டும் நீங்க பொறுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி பரவாயில்ல, சிரமத்தை பொறுத்துக்கலாம், நீங்க போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி சரின்னு டிக்கெட்டு போட்டு கையில கொடுத்தா, நான் கேட்டது சாதா கிளாஸ், அது 1 லட்சம் சொன்னான். பிஸ்னஸ் 1.25 லட்சம் சொன்னான். அவன் பிஸ்னஸ் கிளாஸ்ல ஒரு டிக்கெட் காலியா இருந்தது, அதுல ஏற்றி விட்டான். இந்த கேன்சல் ஒன்று போய் உட்காந்து 1.25 லட்சம் ரூபா டிக்கெட்டு விளைஞ்சுங்களா. அதுல அல்லாது 4 டிக்கெட் இருக்க முடியாது, அந்த அதுல எல்லாம் என்னை உட்கார வச்சு விளைஞ்சுங்களா, அதுல டிக்கெட் என்ன போட்டு கொடுத்துட்டான். அது ஃப்ரீயா இருந்துச்சு, ஒன்னே ஒரு டிக்கெட் அதுல போட்டு கொடுத்துட்டான். இப்ப நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், வெளியில லா இலாஹ இல்லல்லாஹ் என் ரப்பு என்னை கூட்டிட்டு போவான். ஒமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ் மேல் யார் நம்பிக்கை வைத்தார்களோ அல்லாஹ் அவளுக்கு போதுமானவன். ஒமன் யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மக்ரஜன். அல்லாஹ்வை நீ தக்வா செஞ்சா அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் கொடுப்பாங்கிற நம்பிக்கையில அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ் நம்பிக்கை வச்சான். உன் சிரமங்களை விட்டு வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் தஆலா காட்டுவான். யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நீ நினைத்தே பார்த்திருக்க முடியாத வழியில் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான், உனக்கு அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொன்னாங்களே. இப்ப நான் கேட்டது சரி அங்கிருந்து பஸ்ல போலான்னு சொல்லி இப்ப துபாய் டிக்கெட்டே எனக்கு போட்டு கொடுத்து அவர் மன்னிப்பு வேற கேட்டுக்கிறாங்க, கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, நல்லது நீங்க அபுதாபி போகணும்னு விரும்பி இருக்கிறீங்க, இப்ப அது டிக்கெட் கிடைக்கல, அதே இதை மாற்றி விட்டோம், தயவு செய்து இதில் போய் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் போயிருங்க. சரி போய்க்கலாம், பரவாயில்ல சொல்லிட்டீங்க, என்ன செய்யுது அப்படின்னு சரி அல்லாஹ் தஆலா ராஜா மாதிரி கூட்டிட்டு போறாங்க. இதை எப்படி அல்லாஹ்வுடைய நியமத்துகளை லா இலாஹ இல்லல்லாஹ்வை அனுபவிக்க வச்சீங்களே, இல்லைன்னா நம்ம எப்படி குழம்பிட்டு உட்காந்துருப்போம். லா இலாஹ்வுடைய பவரை என்ன காமிக்க வச்சீங்கன்னு எனக்கு கைஃபீட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிக்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் கலிமாவை அனுபவிச்சு பாருங்க.
இல்ல எப்படி உங்களை ராஜா மாதிரி வாழ வைக்கிறான்னு பாருங்க. எவ்வளவு கண்ணியமா வாழ வைக்கிறான் பாருங்க. நல்லா ஜெல்லிஷான் உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பான். எது வேணுமானு எஜமான் கேளுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எத்தனையோ தாய்மார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி நாங்க அனுபவிச்சோம், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி நாங்க பெற்றுக்கொண்டோம். ஒரு ஏழை தாய் போன் போடுறாங்க, மகனுடைய கல்யாணம் எப்படி நடக்கும்னு யோசிச்சேன் சர்க்கார். என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது எனக்கு. நீங்க கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் என் நெஞ்சில் இருக்கு எஜமான வாழ். அதனால நான் நிம்மதியா நான் அந்த கல்யாணத்தை நடத்துவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அல்லாஹ் எனக்கு இலாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதனால ஷான்தாரா கண்ணியமான முறையில நான் ஒரு போன வாரம் நிக்காக நடந்துச்சு. கண்ணியமான முறையில அந்த நிக்காக ரொம்ப சிறப்பா நடந்திருக்காரு. இது நிச்சயமா சொல்றேன், நான் நடத்தல, என் புருஷன் நடத்தல, என் குடும்பத்தை யாரும் நடத்தல. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலாம் அவ்வளவு கண்ணியமா நடந்துச்சு. பெரிய உலமாக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பும் சீரும் சிறப்புமாக எந்த குறையும் இல்லாம எல்லாம் நடத்தி வச்சான். இதுமான அப்ப இப்ப தெரியுது நிச்சயமா லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க கொடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் பவர் தான் இதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு சீர் கொடுப்பாங்கல்ல, இந்த சில்வர் குண்டான் வந்து தவளையான்னு சொல்லுவாங்க, குடம் அந்த சில்வர் குடத்தை எடுத்து அதுக்குள்ள முறுக்கு அது எல்லாம் வச்சு அதுக்குள்ள வச்சு அதை கட்டி இதுமான இது நீங்க கொடுத்த லா இலாஹவோட பிச்சை, அதனால இதனுடைய காணிக்கை அப்படின்னு கொடுத்துருவாங்க. குடத்தை என்ன செய்யணும்னு தெரியல, என்ன செய்வாங்க. இந்த காலத்துல யாரும் தண்ணி தூக்குறது இல்லை. அந்த காலத்துல இடுப்புல தூக்கிக்கிட்டு இங்க ஒரு குடம் வச்சு தலையில ஒரு குடம் வச்சு கொண்டு போவாங்க. இதெல்லாம் பைப் திறந்தா வருது. அந்த அம்மா கொடுத்த பறக்கத்துக்கு வச்சுக்கலாம்னு வச்சுட்டு கொடுத்துடுறாங்க. இது நீங்க கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்தீங்களோ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் எனக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைத்து ஷான்தாராக கண்ணியமாக எந்த குறையும் இல்லாம, அதுவும் எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளை இருக்காரு, தாஜிதெல்லாம் தொழுகிறாரு, 5 நேரம் தொழுகிறாரு. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கொடுத்து தாஜித விடாம தொழுகிறாரு. அல்ல இந்த மாதிரி கண்ணியமான ஒரு மாப்பிள்ளையும் கொடுத்து நிஜமான இது வந்து நான் பட்ட கவலைகள் எல்லாம் அல்லாஹ் நீக்கி வச்சா இந்த கரிமாவுடைய பறக்கத்து. அப்படியே இந்த சில்வர் குடம் வந்து உட்கார்ந்து இருக்குது வீட்டுல இருக்காது. சில்வர் குடம் எனக்கு சந்தோஷம் தரல, அதை சின்ன செய்யுது. நம்ம சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வாழ்றேன், எந்த கவலையும் எனக்கு இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா வாழ்றேன். களிமா என்னை கல்யாணத்தை நடத்தி வச்சுச்சு, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும், களிமா எனக்கு இருக்கு அப்படின்றாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் பாடத்தை நம்ம படிக்கிறோம், சும்மா மூக்கால அழுதுட்டு உட்காந்து என்ன அப்படின்னு இதை சொல்லுங்க. நிஜமான லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு இதை சாதிச்சு காமிச்சேன். லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு இந்த வாழ்க்கையை எனக்கு எல்லாம் கொடுத்தான், லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு இப்படி எனக்கு கொடுத்தான். நினைச்சுங்களா, இந்த வீட்டை எனக்கு கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லை வைசுநிஷாவை குழந்தை எனக்கு கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லை இல்லா. நிஜமா வீட்டு திருச்சிக்கு போகணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல பாருங்க, நல்லா கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். எஜமானுடைய ஃபைசானை கொண்டு எஜமானுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் அது கேட்கும் போது ரப்பே அந்த குழந்தை நான் உன்னுடைய களிமாவை சொல்லி வளர்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்க்கை வாழ வச்சு பார்க்கணும், அதுக்காக எனக்கு ஒரு புள்ள கொடுங்க எஜமானு கேளுங்க, நல்லா கொடுக்குறானா இல்லையா பாருங்க. திருச்சி போய் சொல்லிட்டு வந்தோம், இப்ப எல்லாம் கொடுத்தானா இல்லையா, இந்த பிள்ளையை கொடுத்தவன் யாரும் இல்லை, அப்படி வாழ்ந்து காட்டுங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லணும், ஷேக்கிட்ட வந்து எஜமான் நீங்க கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு இதை சாதிச்சேன், நீங்க கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு இதை சாதிச்சேன் அப்படி சொல்லணும். அந்த மூக்கால அழுவ கூடாது, அப்படியாச்சு இப்படியாச்சு அதை கொண்டு போச்சு அது இதை கொண்டு சாதிச்சு காமிச்சு சரி துவா செய்ய சொல்லலாம் ஷேக்கிட்ட, அது தப்பு இல்லை. எஜமான என் பிள்ளை கல்யாணம் வச்சுக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் மிக ஷான்தாராக கலிமாவுடைய இந்த நிக்காக நடத்தி காட்டும் துவா செய்யுங்க எஜமான இன்ஷா அல்லாஹ், அது சொல்லலாம். எஜமான லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சேவை செய்ய எனக்கு அல்லாஹ் புள்ள கொடுக்கணும் துவா அப்படி சொல்லலாம். நொடிஞ்சு போக கூடாது. அல்ல இடத்துல இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி, நான் காரியத்தை அல்லாஹ் நடத்தியே தீருவேன், நான் நினைத்ததை நடத்தியே தீருவேன் சொல்லிட்டு அது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா, ஒன்னொன்னுக்கு ஒரு நேரம் வச்சிருக்காங்க, நீங்க அவசரப்பட்ட நடக்கும். மேரேஜ் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ 4 வருஷம் ஆச்சு. கொடுத்தான் அல்லா தஆலா, இளஞ்சவை கொடுத்துட்டான் அல்லா தஆலா. ஆனா அல்லாவே சொல்லிட்டான் ஒன்னொன்னுக்கு ஒரு நேரம் இருக்குப்பா, அந்த நேரம் வரும்போது தரு. சரிம்மா நீ கல்யாணம் முடிச்சு அடுத்த வருஷமே பிள்ளை பத்துட்டாங்கன்னு வச்சுருங்க, பிள்ளை மேல முகபத்தும் வராது, சீக்கிரம் வந்து பொண்ணு தொலைஞ்சுட்டான். சரி சரி, இந்த 4 வருஷத்துல எவ்வளவு துவா செஞ்சிருப்பீங்க நீங்க, அல்ல சாலிஹான பிள்ளை கூட அல்ல, சாலிஹான பிள்ளை கூட அல்ல,
எவ்வளவு துவா செஞ்சிருப்பீங்க, நல்ல பிள்ளை சாலியான பிள்ளை கூட இல்லை. இவ்வளவு துவாவும் சேர்ந்து இப்ப இந்த புள்ள மேல அல்லாஹ் இறக்கி கொண்டு கொடுத்துருக்கான். இப்ப இவ்வளவு துவாவும் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். எத்தனை பேர் துவா செஞ்சிருப்பாங்க, அப்பா அம்மா துவா செஞ்சிருப்பாங்க, அப்பா துவா செஞ்சிருப்பாங்க, நீங்க துவா தாஜில நீங்க துவா செஞ்சிருப்பீங்க, உங்க குழந்தை உங்க மனைவி துவா செஞ்சிருப்பாங்க, இத்தனை பேர் துவா செஞ்சிருப்பாங்க. இத்தனை துவாவும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு சேர்த்து அந்த குழந்தையை மிகப்பெரிய அறிஞராக அல்லாஹ் தஆலா, மிகப்பெரிய சீதேவியாக, 2 உலகத்தின் நியமத்துகளை பெற்றவரா அல்லாஹ் ஆக்கிடுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல துவா செஞ்சாங்க. ஜி அடுத்த வருஷமே அல்லாஹ் பிள்ளை கொடுத்துட்டானா? இல்ல. 25 வயசுல கல்யாணம் முடிச்சான்னு வச்சுங்க. கேட்டாங்க 26, 27, 30, 40, 50, 60 கேட்டே இருக்காங்க. 80, 90 வயசு ஆயிடுச்சு. கொடுக்கறது கொடுக்காது ஓய் இஷ்டம், கேட்கறது ஏன் கிடப்பா, கேட்கறதுல எனக்கு இன்பம் ரப்பே, நான் கேட்டுதான் இருப்பேன். நீ எப்பவும் நினைச்சா எப்பவும் கொடுப்ப. அப்ப இந்த நான் 80 வருஷத்துல எவ்வளவு துவா செஞ்சிருப்பாங்க. 80 25 கழிச்சிருங்க, இது 55 வருஷமா அதை எவ்வளவு அல்லாட்ட அழுது கண்ணீர் வச்சு துவா செஞ்சிருப்பாங்க. அத்தனை துவாவையும் எல்லாம் கபூல் செஞ்சுட்டான். அல்ல துவா வேஸ்ட் ஆகுது, எல்லாட்ட கேட்டா கபூல் செஞ்சிருக்கோம். அத்தனையும் கபூல் செஞ்சு ஒட்டுமொத்தமா 2 பேரை கொடுத்தான் பாருங்க. கொடுத்ததும் கொடுத்தான். ஒருத்தங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஒருத்தங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றுல அல்லாஹ் தஆலா 1 லட்சம் நபிமார்கள் வந்தாங்க. யார் வயிற்று, யாருடைய வரிசையில? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 1 லட்சம் நபிமார்கள் வந்துட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வம்சத்துல ஒரே ஒரு நபி மட்டும் தான் வந்தாங்க. அவங்க அந்த 1 லட்சம் பேருக்கும் ராஜா. எங்க கண்மணி முகமது ரசூலுல்லாஹி யாருக்கு? இஸ்மாயில் நபியுடைய பிள்ளை, இஸ்ஹாக் நபியுடைய பிள்ளைங்க 1 லட்சம் நபிமார்கள். இந்த 1 லட்சம் நபிமார்களுடைய எஜமான், 1 லட்சம் பேருக்கும் இந்த சர்தார், 1 லட்சம் பேருக்கும் தலைவர், இருலோக சக்கரவர்த்தி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் நபியுடைய சந்ததியில எப்படியா கொடுத்தான் பாருங்க. 25 வயசுல துவா கேட்டான். 26ல 1, 27ல 1, ஒரு 50 பிள்ளை பெற்றாங்க. ஒரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஈடாகுமா? நீ கேளு, எஜமான்ட்ட கேளு, கேட்கறதுல இன்பம், கேளு, கேட்டுக்கிட்டே கேளு. எஜமான் இப்பயே கேட்டுங்க, அடுத்த ஒரு தம்பி வேணும் பாருங்க. நீங்க இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணி புள்ள, முதல் பிள்ளைக்கு 5 வயசு ஆச்சு, இப்ப அடுத்த பிள்ளை பெக்கலான்னு ஒரு யோசனை இருக்கிறோம். ஒரு தம்பி பாப்பாக்கு துவா செய்யுங்க. இப்பே கேளுங்க. என்னண்டு யாரில் ஃபைசுல் நிசா விளையாடுறதுக்கு ஒரு தம்பி வேணும்ல? ஃபைசுல் நிசா பாப்பா விளையாடுறதுக்கு தம்பி வேணும்ல? ரப்பே ரப்பே நீ அதுக்கு ஒரு நல்ல தம்பியும் கூட இல்ல அப்படின்னு இப்ப இருந்து கேட்க ஆரம்பிச்சிருங்க. எஜமான்ட்ட அவன் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், அல்லா தஆலா எஜமான் நாம கேட்டே இருப்போம். அறிஞ்சுங்களா? அவன் கொடுக்கும்போது அகர் தே या न दे मर्जी तुम्हारी तुम तो मालिक हैं मगर इस आस्ताने से न जाएगा वो साहिल है. अगर दे या न दे, இறைவா நீ கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் உன் இஷ்டம். நீ கொடுத்தாலும் சரி, கொடுக்காம இருந்தாலும் சரி. மர்ஜி துமாரி, உன் இஷ்டம் அது. தும் தோ மாலிக், நீ மாலிக்குல் முல்க், எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க. உன் இஷ்டப்பட்டுதான் நீ கொடுப்ப. ஆனா ஒண்ணு ரப்பே, நீ எப்படியாப்பட்ட ராஜா, நீ எப்பேற்பட்ட ராஜா. உலகத்துல அத்தனை பேரும் ஒன்றுதான் கேட்கிறாங்க. அத்தனை வஸ்துக்களுக்கு மாலிக் நீதான். யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானபூமியில அத்தனையும் ஒன்றுதான் கேக்குது. அப்படியாப்பட்ட ராஜா. நிச்சயமா நீ எதையும் எப்பவும் தரக்கூடிய முக்தார் है तुम, मालिक भी है, मुख्तार में जी, मालिक भी है, मुख्तार. மாலிக்னா அத்தனையும் உடையவன். முக்தார்னா யாருக்கும் எதையும் எப்போதும் தரக்கூடிய ஆற்றல். मालिक भी है, मुख्तार भी है. वो दो आलम का मालिक है, मुख्तार है. वो दो आलम का मालिक है, मुख्तार है.
गैर के पास जाने से क्या फायदा, गैर के पास जाने से क्या फायदा. இரண்டு உலகத்தில் அத்தனை வஸ்துக்களுக்கும் அதிபதி சக்கரவர்த்தி நீ. யாருக்கும் எதையும் எப்போதும் தரக்கூடிய ஆற்றல் உள்ளவன் நீ. முக்தார் நீ. உன் ஆற்றலை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ குடுக்க நினைச்சா எவனும் குறுக்கால் நிக்க முடியாது. மலையே குறுக்கால் தான் தவிடுபடி ஆக்கிறோம், கொடுத்தே தீருவான். நீ உனக்கு ஒண்ணு குடுக்க அல்ல நாடிட்டான். ஷாவுல் மோலாவுக்கு நான் கொடுக்கறேன் நாடிட்டான். 800 கோடி பேரும் குறுக்காலப்படுத்தாங்க, மிதிச்சு சட்டினி ஆகி கொடுத்துருவாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிஜமா. वो दो आलम का मालिक है, मुख्तार है, गैर के पास जाने से क्या फायदा. அவனை விட்டு அடுத்தவன்ட்ட போறது என்னையா ஃபாய்தா இருக்குது? அப்ப நீ அப்படியாப்பட்ட ராஜா, நீ அப்படியாப்பட்ட ராஜான்னு நான் சொல்லிட்டேன். நான் எப்படியாப்பட்ட பிச்சைக்காரன் அதையும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. நான் எப்படியாப்பட்ட பிச்சைக்காரன்னா, நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் சரி உன் வாசலோடு நகர மாட்டேன், அடுத்த வாசலுக்கு போக மாட்டேன். அப்படியாப்பட்ட பிச்சைக்காரங்க. சில பிச்சைக்காரன் கேட்டா போங்க அடுத்த வாசலுக்கு போகணும் சரிங்கன்னு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பிச்சைக்காரன். சரிமா அடுத்த விட்டு பாருங்க அப்படின்னு போயிடுவாங்க. வேற விட்டு பாருங்க. நான் அந்த மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது. ரப்பே நீதான் மாலிக்னு விளக்கிட்டேன், நீதான் முக்தார்னு விளக்கிட்டேன். எப்படி அடுத்த வாசலுக்கு போவேன்? மோஜூத ஒன்னை விட்டு மாது வாசலுக்கு போவனா? மாலிக்கு ஒன்னை விட்டு ஃபக்கீர் வாசலுக்கு போவனா? ஹையாகிய உயிருள்ள ஒன்னை விட்டு மயீத்துடி வாசலுக்கு போவனா? சமியாகிய ஒன்னை விட்டு செவிட வாசலுக்கு போவனா? பார்க்கக்கூடிய ஒன்னை விட்டு குருட வாசலுக்கு போவனா? மாலிக்குல் முல்கே ஒன்னிட்டு பிச்சைக்கார வாசலுக்கு நான் போவனா? ஹுவல் ஹய்யுல் கய்யூம் விட்டு மய்யத்துடி வாசலுக்கு எப்படி போவேன் நான்? காதிரே முத்துலக்குடி வாசலை விட்டு எப்படி அடுத்த வாசலுக்கு போவேன்? நாடியதை எதையும் நடத்தக்கூடிய ஆற்றல் உள்ள என் ரப்ப விட்டுட்டு எதுவும் செய்ய திராணியற்ற இவன் வாசலுக்கு எப்படி நான் போவேன்? நான் குவத்தா இல்லா பில்லா, அவனுக்கு பேர குவத் யாருக்கும் இல்லைன்னு சொன்னேன். உன் வாசலை விட்டுட்டு ஒரு ஆற்றலும் செய்ய முடியாத குலுக்கல் இன்சான் பலகீனமான வாசலுக்கு எப்படி நான் போவேன்? ரப்பே கொடுக்கறது கொடுக்காது ஓயிச்சோம். எப்ப எனக்கு பொருத்தம் நீ நினைக்கிறிய அப்ப கொடுப்ப, அது எனக்கு தெரியும். நான் கேட்டோன்னு கொடுக்கணும் உனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு எப்ப வேணுமோ அப்ப நீ கொடுப்ப. நான் கேட்டா எனக்கு பல்லு கொடுத்த, என்ன கேட்டா என்ன கண்ணு கொடுத்த, என்ன மசோதா செஞ்சா எனக்கு நீ தாடி மீசியும் கட்டி முடியும் கொடுத்த. அகருதே யானதே மர்जी तुम्हारी, तुम तो मालिक है, मगर इस आस्ताने से न जाएगा वो साहिल. ஒரு சன்னிதானத்தை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன். உன்னிடத்தில் தலை வைப்பது எனக்கு பெருமை. இன்னத்துல போய் தலை குனிந்தால் கேவலம். ஒன்று தலை வச்சால் பெருமை, இன்னத்துல கையேந்தனா கேவலம். ரப்பே ஒன்று கையேந்தனா பெருமை. நான் கிஸ்கா பந்தா ஹூ மாலூம், मेरे मौला का बंदा. किसका बंदा मालूम? रब्बुल आलमीन का बंदा. ரப்புல் ஆலமீனுடைய அடிமை நான். அடிமை நான். யார் அடிமை? ரப்புல் ஆலமீனுடைய அடிமை நான். ஃபஆலுல் லிமா யுரீதுடைய அடிமை நான். வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் கரீமுடைய ரப்பு நான். ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வமா பைனஹுமா வ ரப்புல் மஷாரிக் வல் மகாரிப். அவன் அடிமை நான். எஜமான் யார் தெரியுமா? நான் ஃபகீர். எஜமான் யார் தெரியுமா? தெருவில் ஆடி பாடி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஹசன் பஸ்ரி இமாம் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆடிக்கிட்டே போறோம். எப்பா பஞ்ச வருஷம் யாருக்கும் சாப்பிட அரிசி கிடையாது. காசு இருந்தாலும் அரிசி இல்லை. கொரோனா மாதிரி கையில காசு இருந்து வீட்டுல அரிசி இல்லைங்கிற மாதிரி கடையில முடிவு. அந்த மாதிரி ஒரு காலத்துல பஞ்சம், சாப்பிட வழி இல்லாம நிக்கிறாங்க ஜனங்க. ஒரு தெருவுல ஒருத்தர் ஆடி பாடி டான்ஸ் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு லான்னு போறான். கூப்பிடவன லாலாவும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னையா ஊர்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சுத்திட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தனும் அலையறான். அரிசி கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, கோதுமை கிடைக்கல. நீ லாலாங்கிற தேவை தெரிஞ்சுட்டு போற என்ன சிரிக்கிறேன். யாரு தெரியுமா? தெரியலையே சொல்லு. இன்னும் காவல் நம்ம ஒண்ணு இருக்காருல்ல இவரு. ஆமா, ஊர்ல பெரிய கோடீஸ்வரர், பெரிய நிலச்சுவாந்த ஜமீன்தார். அவரு அடிமை நானு.
அவர்கிட்ட இன்னும் 10 வருஷத்துக்கு நெல் வச்சிருக்காரு, மூட்டை கட்டி மூட்டை மூட்டையா 4-5 குடோன் அடுக்கி வச்சிருக்காரு. அவர் வீட்டு வேலைக்காரன். ஒரு நேரம் என்னை பட்டி போட மாட்டாரு. நீங்க அவர் வீட்டு வேலைக்காரன் நானு, அவர் வீட்டு அடிமையா அவரு. இப்ப எனக்கு என்ன கவலை சாப்பாட்டுக்கு? நீ கவலைப்படு, எனக்கு என்ன கவலைங்க? சும்மா சொன்னாங்க 10 மூட்டை அரிசி வச்சுக்கிட்டு அவனுடைய அடிமைன்னு அவன் பாரு சந்தோஷமா போயிட்டு இருக்கான். நம்ம ரப்புல் ஆலமீன், ரப்புல் மஷாரிக் வல் மகாரிப், ரப்பு சமாவாத்தி வல் அர்தி வ பைனஹுமா, அப்படியாப்பட்ட ரப்படி அடிமையா தலையை தொங்க போட்டு நடக்கிற நீ, கிடைக்குமா கிடைக்காதா? இருக்குமா இருக்காதா? இல்ல கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? இல்ல அல்லாஹ் கொடுக்க முடியுமா முடியாதா? தலையை தொங்க போட்டு போயிட்டு இருக்க நீ. ரப்பு நெஞ்ச நிமித்தி நட. मेरा मेरे पास कुछ भी नहीं, मेरा मेरा मौला वैसा ऐसा है वैसा है. என் ரப்பு பெரிய ஆள், நான் சின்ன வேண்டாம், என் ரப்பு பெரிய ஆள். அப்படியாப்பட்ட ரப்புடைய செஞ்சுட்டு எப்படிப்பா நகர வேண்டாம்? நகரவே மாட்டான். அவன் எதையுமே இல்லாததை உண்டு பண்ணி தரக்கூடியவன். தகுதி இல்லையே என்ற தகுதியை உண்டு பண்ணி தரக்கூடிய ஆற்றல் உள்ளவன். யாருன்னா எனக்கு முடி நிறைச்சு போச்சு, என் முதுகந்தெல்லாம் ஆடி போச்சு, கை காலம் தனித்தனியா ஆடுது, சத்துக்கு போயிருச்சு என்னை விட்டு. என் மனைவியும் அந்த பருவத்தை தாண்டி விட்டார்கள், மெனோபாஸ் கடந்துட்டாங்க. அவங்களுக்கும் 80+, எனக்கு 90+, அவங்க 80+. தெரிஞ்சுங்களா? கர்ப்பப்பையிலும் சுருங்கிடும். இனிமேல் அவங்க அதுல தொடக்கம் வராது, எதுவும் வராது, குழந்தை உண்டாக தகுதியும் இல்லை. இதெல்லாம் தெரியும். ஆனா இதெல்லாம் உண்டாக்குறவ நீங்கிறது தெரியும். இது உண்டாக்குற நீ திரும்ப சரி பண்ண முடியுங்கிறது தெரியும். உடனே அல்லாஹ் சொல்றான், அப்படியா கேட்டீங்க, லஹு ஜௌஜஹு, அவங்க மனைவி சரி பண்ணிட்டோம், கொஞ்சம் உட்காந்துட்டாம இந்த கையில வச்சுதான் படைச்சேன் மனுஷனை, அலக்து எதையா அப்படி கொஞ்சம் சரி பண்ணணும்னா மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. அவர் மனைவி, அவர் அஸ்லஹ்னாஹு ஜௌஜஹு, மனைவி கொஞ்சம் சரி பண்ணி விட்டுட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் 80 வயசுலயும் புள்ள வந்துட்டான். கேட்டீங்கல்ல, என்னங்க அது இல்ல இது இல்லைன்னு சொல்றானோ அதை உண்டு பண்ணி தருவான். அவன்கிட்ட போய் கேளு. சரி முடிஞ்சு போச்சு, இனி புள்ளே பறக்காதுன்ட்டாங்க, ஏன் கவலைப்படுற அப்படின்னு. ஏன் முடிஞ்சு போச்சு, இனிமேல நான் என்னத்தை போட்டி சம்பாரிச்சு வெளிநாட்டுக்கு போய் என்னத்தை போட்டு, நம்மளுக்கெல்லாம் நடக்கவே நடக்காது, நினைக்கவே நினைக்காது. உனக்கு எது வேணுமோ கேளு, எஜமான்ட்ட எல்லாம் தருவாங்க. ஆயில சொல்லு, அவனுக்கு முடியாதுதா, அவனால முடியாதுன்னு இருக்கு. பெருசு பெருசா கேளு, சின்னதாக கேட்குறேன். ரொம்ப ஒரு பழைய சைக்கிள் இருந்தா போதும், அளவு விட்டுறேன், அது மேல ஒரு தொந்தரவு பண்ணல. தமிழ்நாட்டிலே பெரிய கார் கூட எல்லாம் கேளு, தெரிஞ்சுங்களா? பெருசா கேள்வி ஆயிடுச்சு மாட்டேன். நல்லா எஜமா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். கேட்டுட்டே எஜமா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். दो आलम का मालिक है, मुख्तार है, गैर के पास जाने से क्या फायदा. அப்படியாப்பட்ட மாலிக்குல் முல்க நம்ம எஜமான அல்லாஹ் நம்ம கிடைச்சானே. இதோட அல்லாஹ் மௌலல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு எஜமா அல்லாஹ். அன்னல் காஃபிரின லா மௌலா லஹும், காஃபிர்களுக்கு மௌலா கிடையாது, நமக்கு மௌலா இருக்கான். மௌலா 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 மௌலா. அவன் கேட்கறதுல நமக்கு இன்பம், நாம கேட்கறதுல அவனுக்கு இன்பம். அதெல்லாம் கேட்க வைக்கிறான். கேட்கறது அல்லாஹ் ஒரு இன்பம், கண்ணை கசக்கனா அல்லாஹ் ஒரு சந்தோஷம். அடியா பாரு என்கிட்ட கேட்கறான் பாரு, அடியா மலங்கள்ட்ட பெருமையா சொல்லிக்கிறான் பாரு, அடியா சொல்றான். இவன் எந்திரிச்சு அல்லாட்ட அழுகுறான், 2 ஜாமத்தை எந்திரிச்சு எல்லா மலங்களை கூப்பிட்டு பேசுறான். பத்தியில அவனுக்கு உங்களுக்கு பசி கிடையாது, தொழுவுறீங்க, அது பெருசா. தாகம் கிடையாது, வெயில் கிடையாது, உருக்கம் இல்லை, சட்டை தேவையில்லை, அயன் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, பஞ்சாயத்துக்கு சோறாக்கி போடணும் அவசியம் இல்லை, மலக்கு குபிரேசத்துக்கு பஞ்சாயத்துக்கு சோறாக்கி போடணுமா, எந்த தேவை கிடையாது, துணி வச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. உட்காந்து அல்லாஹ் அக்பர் ஓதிட்டே உட்காந்து எப்ப வேணும் ஓதிட்டு உட்காந்துருக்கலாம். இத்தனை தேவையும் வச்சுக்கிட்டு நைட்டு 11:30 மணிக்கு பிவி சொல்லுவேன், எங்க பிள்ளைக்கு பால் இல்லைங்க, எங்கேயா போய் தேடி வாங்கிட்டு வாங்க, சுத்துறோம், காலைக்கால சுத்தம், ஒரு கடை திறந்து இவனுக்குன்னு பண்ணி கொடுக்குறான். இவ்வளவெல்லாம் சுத்துறா சுத்தி 12 மணிக்கு படுப்பான், 3 மணிக்கு 4 மணிக்கு எழுச்சிடப்பட்டாண்டா, எங்க போவே வாசல தண்ணி ஊத்துது. இவன் பாரு அடி ஆளலாம் பாரு, நல்லா சந்தோஷப்படுறான். பார்த்தீங்களா? மலக்குகளை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன தேவையும் இல்லை,
எல்லாம் அல்லாண்டு கிடக்குறீங்க. எல்லாம் வைத்துக் கொண்டு முதுகு வலி, இடுப்பு வலி, முட்டுக்கால் வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, இத்தனை வலியும் வச்சுக்கிட்டு இத்தனை சுமைகளையும் சுமந்து கொண்டு எனக்கு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ் அல்லாஹ் அடியா கூப்பிடுறா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்கப்பா. அதான் மகன்கள்ட்ட சொல்றான் பெருமையா, பத்தியா அடியா ஆ வா வா வா. என்ன பை சுப்ஹானல்லாஹ். கேளுங்க ஜமாத். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு யக்ஷிஃபு இலாஹும்ம அல்லாஹ். நெருக்கதியில் உள்ளவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை வாழ வைப்பவன் அல்லாஹ் தயார். அவருக்கு தேவை தீமைகளை நீக்கி கஷ்டங்களை நீக்கி சந்தோஷம் தரக்கூடியவன் யார் இருந்தா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் உடனே இன்னொரு இதா இருக்கிறான்னா இலாஹும்ம அல்லாஹ் இல்லவே இல்லை போல லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப எதுக்கு சொல்ல வந்தோமா, லா இலாஹ இல்லல்லாஹ் பிடிச்சிக்கணும், வாழ்ந்து காட்டுங்க, தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுங்க. துன்யாவுடைய ஆட்சி அல்லாஹ் உங்க கையில கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்யணும். கலிமாவை அறிந்து விளங்கி அதில் வாழ்வதற்கு, சுற்றி மகிழ்ந்து ரசித்து ருசித்து கலிமாவில் மூழ்குவதற்கு, கலிமாவில் கரைந்து போக அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஃலலு ஸிக்ர்